இயேசு நம்மோடு. ஹல்லேலூயா. இயேசு நம்மோடு இந்த நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, காலை தோறும் தேவனுடைய கிருபை புதிதாக இருக்கிறது. நிச்சயமாகவே தேவன் உங்கள் வாழ்க்கையில நன்மையாய் செய்வார். அவர் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக ஒப்பு கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளுமாய் சங்கீதம் 94 5வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசித்து ஜெபிக்க போகிறேன். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயத்தில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். எவ்வளவு அருமையான ஒரு தேவ வார்த்தை பாருங்கள். தேவனிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் தங்கள் இருதயங்களில் செம்மையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். ஆமென். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்களாம், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். மத்தேயு 5 வாசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளையே, இந்த நாளில் நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் பரிசுத்தம் உள்ளவர், உண்மை உள்ளவர், நீதி உள்ளவர். அவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர். இன்னைக்கு நான் இயேசுவின் பிள்ளை என்று சொல்லுகிறேன். ஆனால் ஒரு தகப்பன் பிள்ளையிடத்திலே எதை விரும்புகிறார்? நீங்க அதை உணர்ந்து உங்க வாழ்க்கையில பாவமான அநித்தியமான இச்சையான காரியங்களை விட்டு தேவனுக்கேற்ற வாழ்வு வாழ்வீர்களானால் நிச்சயமாகவே அப்பா உங்க வாழ்க்கையில மேன்மையானதை செய்வார். இந்த வசனத்தை கவனித்து பாருங்கள். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தேவனில பலன் கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் எங்க பலன் கொள்ளுகிறோம்? எந்த காரியங்களை நாடி தேடி ஓடுகிறோம்? அருமையான தேவ பிள்ளையே, மத்தேயு 6:33 வசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் பூமிக்குரியதெல்லாம் கூட கொடுக்கப்படும். பூமிக்குரியதை தேடென்று பைபிள்ல சொல்லல, தேவனுக்குரியதை தேடென்று சொல்லுகிறது. ஆனா நாம தேவனுக்குரியதை தேடுறதில்லை. தேவன் சொன்னதுக்கு அகெயின்ஸ்டாக பூமிக்குரியதை தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவனே புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். அவன்தான் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டுகிற புத்தி உள்ள மனுஷனா? இந்த நாட்களில் உங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நீங்கள் தேவனிலே பலன் கொள்ளுகிறீர்களா? எல்லாவற்றால் மாமிசத்தில் பலன் கொள்ளுகிறீர்களா? வேதம் சொல்லுகிறது, மாமிசத்தில் பலன் கொள்ளுகிறது அது ஒன்றுக்கும் உதவாது, ஆவியிலே பலன் கொள்ளுகிறது அல்லது ஜீவனும் சமாதானமுமாம். இந்த நாட்களில் தேவ பிள்ளைகள், நீங்கள் ஆவிக்குரிய மேன்மைகளை காண வேண்டுமானால் விழித்துக் கொள்ளுங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். தேவன் மகிமையானதை மேன்மையானதை செய்வார். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயத்திலே செம்மையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். இந்த இருதயம் அப்பாக்கு முன்பாக செம்மையா இருக்கணும். தேவனுக்கு முன்பாக இந்த இருதயம் எப்போதும் பரிசுத்தமாய் உண்மையாய் நீதியாய் இருக்க வேண்டும். அருமையான தேவ பிள்ளையே, இருதயத்தில் சுத்தம் இல்லாம பரிசுத்தம் இல்லாம தேவனை தரிசிக்க முடியாது. இந்த இருதயம் செம்மை இல்லாவிட்டால் தேவன் உங்கள் ஜெபங்களை கேளார், உங்க சமூகத்துல வரமாட்டார். அதனாலதான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அவர் அசுத்த உதடுள்ள மனுஷர் மத்தியிலே வாசம் பண்ணுகிறது இல்லை. நீங்க எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறீர்கள்? எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிறீர்கள்? இன்னைக்கு இயேசுங்களே என்று எல்லாரும் சொல்லலாம். ஆனால் அப்பா எல்லாரையும் தன்னுடைய பிள்ளை என்று சொல்லுகிறது இல்லை. தேவனின் மகனே மகளே என்று சொல்ல வேண்டுமானால் தேவனுக்கேற்ற பரிசுத்தம், தேவனுக்கேற்ற நீதி, உண்மை உங்க வாழ்க்கையில வரட்டும். தேவனில் பலன் கொள்ளுங்கள். எப்போதும் ஆவியில் நிறைந்து தேவ வசனங்களை தியானித்து எப்போதும் ஜெபம் பண்ணி தேவனுக்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழுகிற போது அப்பா உங்களை தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தது போல உங்கள் வாழ்வையும் விருத்தி அடைய செய்வார். மேன்மைகளை காண்பீர்கள். வியாதிகள் வியாகுலங்கள் நீங்கும். நெருக்கங்கள் போராட்டங்களிலே அப்பா ஜெயத்தை தருவார். ஏனென்றால் அவர் ஜெய கிறிஸ்துவானவர். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணட்டுமா? தகப்பனே, இந்த நாளுமா இந்த இயேசு நம்மோட நிகழ்ச்சியில இந்த வார்த்தைகளை யாரெல்லாம் கேட்டு தங்கள் வழிகளை உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மிலே பலன் கொள்ளவும் தங்கள் இருதயத்தை செம்மையாக உமக்கு முன்பாக காத்துக்கொள்ள ஒப்பு கொடுக்கிறார்களோ, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பூட்டப்பட்ட கதவுகள் திறக்கப்படுவதாக, தடைக்கற்கள் உடைக்கப்படுவதாக. தேவ சமாதானம், தேவனுடைய ஆசீர்வாதங்கள், நன்மைகள் வெளிப்படட்டும் அப்பா. இந்த நாளிலுமா இவர்கள் வீட்டுக்குள்ள தேவ சமாதானம் கடந்து வரட்டும். கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்கப்பா. பாக்கியங்கள் நன்மை உண்டாகட்டும். இதை தேவரீர் செய்தீர் என்பதை இந்த குடும்பங்கள் அறியத்தக்கதாய்
ஒரு அற்புதத்தை, ஒரு அடையாளத்தை காண செய்யுங்க. மகிமையான மேன்மையான காரியங்களை செய்யுங்க. அப்பா, கண்ணீர்கள் களிப்பாய் மாறட்டும், தடைகள் நீங்கட்டும், ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கள் திறக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து இயேசு நம்ம நிகழ்ச்சியை பாருங்கள், மற்றவர்களுக்கும் இதை அறிமுகப்படுத்துங்கள். நீங்களும் தொடர்ந்து கேட்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.